Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ போன வீடியோவில் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் இந்த HTML லைட்டாக டேக்ஸ்னால் என்ன, அப்புறம் க்ரோம் டெவலப்பர் டூல்ஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் அதெல்லாம் மேலோட்டமாக பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் ஒருவேளை போன வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டு போன வீடியோஸை போய் பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் உங்களோட ஸ்க்ரீனில் தெரியுதா, இதுதான் நம்ம போன வீடியோவில் பண்ணியிருந்தோம். ஸோ கைஸ் நம்ம இத்தனை டேக்ஸை இது வரைக்கும் பார்த்தோம், கரெக்டாக? ஹெட்டு, பாடி, H1, H2 என்னென்னமோ, அப்புறம் பீனா பேராகிராஃபு, இவ்வளோ விஷயத்த பார்த்தோம். பட் இதுலேயுமே சில டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்லைன், ஓகே? inline and another one வந்து block level elements, okay? inline elements and block level elements. இது என்னடா inline block level அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்லேயே இருக்குது, inline ஒரே லைனில், ஓகேங்களா? அண்ட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அது புது லைனில் வரணும் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து இந்த H1 அப்படின்ற டேகை ஆரம்பிச்சிருக்கேன், கரெக்டாக? அடுத்து உள்ளக்க 1 அப்படின்னு போட்டிருக்கேன், அடுத்து /H1 போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து ஹெட்டிங் 1, அதாவது ரொம்ப பெரிய எழுத்தில் வரும், கரெக்டாக? இது ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அடுத்த லைனில் H2 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ அது எதுக்கு அடுத்த லைனில் வருது? அதே லைனில் கண்டினியூ ஆகலாம். அதாவது என்ன சொல்கிறேன்றதை பாருங்கள், இருங்க நான் கோ லைவ் கொடுத்துட்றேன். கோ லைவ் கொடுத்தோன்னே நம்மளோட சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வந்து பாருங்கள் என்ன சொல்ல வரேன்றது பாருங்கள். இப்போ நான் வந்து H1 அப்படின்னு போட்டிருந்தேன், உள்ளக்க 1 போட்டிருந்தேன், அதனால் இது வந்துடுச்சு, ஓகேவா? இப்போ நான் H2 அப்படின்னு போட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அதை தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, தம்பி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து எழுதியிருக்கிறதே புது லைனில் எழுதியிருக்கீங்க அதனால தான் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. பாருங்கள், இப்போ இந்த H2 இருக்குல்ல, அதை நான் போன லைனில் மேலே இருக்கிற லைனில் கூட கொண்டு போய்க்கிறேன், பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற லைனில் இருக்கா? ஆனால் இங்கே வந்து பாருங்கள், க்ரோமில் அப்படியே தான் இருக்குது. ஸோ என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ விஷயம் என்னென்னா, இந்த HTML இருக்குல்ல, நம்ம அந்த ஒவ்வொரு லைனாக ஸ்பேஸ் எல்லாம் அந்த மாதிரி விடுவோம்ல, அதெல்லாம் கண்டுக்காது, சரிங்களா? ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி எழுதினாலும் இல்லாட்டி மேலே இருக்கிற லைனில் வச்சு எழுதினாலும் ரெண்டுமே ஒன்று தான், ஓகே? ஸோ அதான் நான் என்ன சொல்கிறேன்றதை பாருங்கள். H1 டேக் ஆரம்பிச்சிருக்கேன், முடிச்சிருக்கேன். அடுத்து H2 டேக் ஆரம்பிச்சிருக்கேன், முடிச்சிருக்கேன். ஆனால் அந்த H2 டேக் ஆரம்பிக்கிறப்ப இது எதுக்கு புது லைனில் வருது? பிகாஸ் திஸ் இஸ் கால்டு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது லைன் ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அதாவது இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், பிளாக் லெவலில் ஒன்று டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வரும். அடுத்து H1லேருந்து H6 வரும், அப்புறம் பேராகிராஃபும் வரும். இப்போ பாருங்களேன், பேராகிராஃப் நான் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கேன், கரெக்டாக? இன்னொரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது லைனில் வருதுல்ல, அதுதான், ஓகேவா? ஸோ இந்த P டேகு, இந்த H1லேருந்து H6, அப்புறம் நிறையவே இருக்குது, கூடவே நிறைய விஷயமே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரிய வரும். அது எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், நம்ம எந்த டேக் யூஸ் பண்ணுறப்ப புது லைன் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ், கிளியர்? அண்ட் நம்ம எந்த டேக் யூஸ் பண்ணுறப்ப புது லைன் ஆரம்பிக்காமல் இருக்கும், அதே லைனில் அப்படியே வந்துடுதோ, அது பேர் தான் இன்லைன் எலமெண்ட்ஸ், கிளியர்? இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் போல்டு பண்ணணும், ஓகேவா? அதாவது இப்போ இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது. இதில் நான் இந்த ELIT அப்படின்னு போட்டிருக்கல, இதை மட்டும் நான் போல்டு பண்ணணும், ஓகேவா? போல்டு, அதாவது அது மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியணும், ஓகேவா? ஸோ எப்படி போல்டு பண்ண முடியும்? ஸோ போல்டு பண்ணுறதுக்காகவே ஒரு டேக் இருக்குது, அதுதான் என்னென்னா B, ஓகேவா? ஸோ போடுங்க B டேகு. ஸோ இந்த B டேக் இருக்குல்ல, இதுக்குள்ளே, அதாவது இந்த B அப்புறம் /B இருக்குல்ல, இதுக்கு நடுவில் இவ்வளோ இடம் இருக்குல்ல, இதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதினாலும் அது போல்டு ஆயிரும், ஓகேவா? அதாவது நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஏதாச்சும் திஸ் இஸ் போல்டு அந்த மாதிரி எழுதுகிறேன், ஓகே? அண்ட் பாருங்கள், நீங்கள் க்ரோமில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் திஸ் இஸ் போல்டு அப்படின்னு. இது மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியுதா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு டார்க்காக? ஸோ இதுதான் வந்து B டேக், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்களா, இந்த B டேக் அப்படின்றது பார்த்தீங்களா, புது லைன் ஆரம்பிக்கலை, அதே லைன்லேயே அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. புரிஞ்சா என்ன சொன்னேன்னா, இது பேர் தான் இன்லைன் எலமெண்ட்ஸ், ஓகேங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த B டேக் மாதிரியே I அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஐனா இட்டாலிக், ஓகேவா? I அப்படின்னு போடுங்க. இப்போ நீங்கள் க்ரோமில் போய் பாருங்கள்,
இட்டாலிக்காக மாறிடும். இட்டாலிக்னா அந்த சாய்வாக இருக்கும்ல, அது பேர் தான் இட்டாலிக்னு சொல்லுவாங்க. இந்தா பாருங்கள், திஸ் இஸ் போல்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் இட்டாலிக். இதே மாதிரி நிறைய டேக்ஸ் எல்லாம் இருக்குது, இன்லைன் டேக்ஸ்லேயே நிறைய இருக்குது. அதெல்லாம் போக போக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இன்னும் சில சூப்பர் டேக்ஸ் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், STRONG. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராங் அப்படின்ற டேக் இருக்குல்ல, இதுக்குள்ளே நீங்கள் எதை எழுதுறீங்களோ அதுக்கு சம்திங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், ஸ்ட்ராங் மேலே என்னோட மவுஸ் கர்சர் கொண்டு போகிறேன். The strong elements represents the importance and seriousness or urgency for its contents. அதாவது இந்த ஸ்ட்ராங் அப்படின்ற டேக் இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுக்கு சம்திங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதாவது மிச்சம் இருக்கிற டெக்ஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், பட் எல்லாத்த விட இந்த ஸ்ட்ராங்குக்குள்ளே நம்ம எழுதுவோம்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நான் சும்மா ஏதாச்சும் எழுதுகிறேன், திஸ் இஸ் ஸ்ட்ராங் அந்த மாதிரி எழுதுகிறேன். அண்ட் இப்போ நீங்கள் க்ரோமில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஸ்ட்ராங், இது போல்டாக இருக்கா. அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்னடா ஸ்ட்ராங்னா போல்டாக்குறதா அப்படின்னு கேட்பீங்க. பாருங்கள், அப்படி கிடையாது. ஸ்ட்ராங்னா என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு, சம்திங் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, பட் பை டிஃபால்ட்டாக, அதாவது நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அது வந்து போல்டாக்கி மட்டும் விட்டுரும். சரிங்களா, ஓகே. பட் இது எதுக்காக ஸ்ட்ராங் அப்படின்றது நம்ம சிஎஸ்எஸில் போயிட்டு மாற்றலாம். சிஎஸ்எஸ் உங்களுக்கு சொல்லித்தருவேன்ல, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். அதில் வந்து நீங்கள் இது எதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் அங்கே போய் மாற்றலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட் ஸ்ட்ராங் அப்படின்றது போல்டாக்குறது. ஓகேவா, புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்குல்ல, இதே மாதிரி ஒன்று இருக்குது எம்ஃபசைஸ் அப்படின்னு, அதாவது EM அப்படின்னு போடுங்க, டேகு EM. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க, திஸ் இஸ் சம்திங் ஏதாச்சும் எழுதுங்க. ஓகே, இப்போ நீங்கள் க்ரோமில் போய் பாருங்கள், எங்கே போச்சு, இந்த இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் சம்திங் என்னமோ இருக்குது. ஓகேவா, ஸோ என்னடா EM அப்படின்ற டேக் இதுவும் இட்டாலிக்காக மாற்றி விட்டுருச்சுல, அப்போ இது இட்டாலிக்கோட இன்னொரு வெர்ஷனா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நான் எப்படி உங்களுக்கு சொன்னேன், ஸ்ட்ராங் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ், பட் எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம சிஎஸ்எஸில் போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொன்னல, அதே மாதிரி தான் இதுவும். EM அப்படின்றது எம்ஃபசைஸ் பண்ணுறது, அதாவது அந்த டெக்ஸ்ட்டை அழகுபடுத்துறது அந்த மாதிரி. சரிங்களா, ஸோ இது வந்து பை டிஃபால்ட் இட்டாலிக்காக இருக்கும், பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேணால் மாற்றலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து இந்த எம்ஃபசைஸ் அப்படின்ற டேகு. இப்போ சில யூஸ்ஃபுல் சூப்பர் டேக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இப்போ நான் அந்த திஸ் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டிருக்கல, இதில் நான் கிளிக் பண்ணால் வேறு ஒரு பேஜில் போயிடணும். அதாவது நீங்கள் நிறைய வெப்சைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி போட்டுட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோடுன்னு போட்டிருக்கோம். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணோன்னே வேறு ஒரு லிங்க் வேறு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிருப்பீங்க, ரைட்? ரொம்ப ஈஸி தான் கைஸ், கவலைப்பட தேவையில்ல. ஒன்றும் இல்லை, விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு எழுதுங்க. என்னென்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா, இந்த ஏ அப்படின்ற டேகை தான் வேறு லொக்கேஷன்ஸ்க்கு, வேறு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, என்னது ஏ. இப்போ இந்த ஏ அப்படின்ற டேக் இருக்குல்ல, இதுக்குள்ளே நீங்கள் என்னத்தை போடணும்னா, நீங்கள் எதை கிளிக் பண்ண மாதிரி வைக்கணுமோ அதை போடணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதுகிறேன், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அந்த மாதிரி எழுதுகிறேன். ஓகேங்களா, போட்டிருக்கேன். சரிங்களா, அண்ட் இப்போ நீங்கள் போய் பாருங்கள், உங்களோட இங்கே க்ரோமில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வேறு ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு கொண்டு போகும். ஓகேவா, ஸோ வாங்க கிளிக் பண்ணுவோம். என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது சொல்லணும்ல, டிஃபைன் பண்ணி தம்பி இங்கே போப்பா, தம்பி அங்கே போப்பா அப்படின்னு சொல்லணும்ல. சும்மா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னா கிளிக் பண்ணுறேன், ஆனால் அது எங்கே போகணும் அப்படின்றத நான் சொல்லணும்ல, ரைட்? அதை தான் இப்போ நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஏ டேக் இருக்குல்ல, அதில் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போ இந்த ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னு கேட்பீங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஏ அப்படின்ற டேக் வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஓகேவா, அப்படி தானே உங்களுக்கு சொல்லி தந்தேன் இந்த ஏ அப்படின்ற டேகு. இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு இடம்னா அது எந்த இடம் அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறோம்ல, அதுதான் ஆட்ரிபியூட்ஸ். சரிங்களா, எதையாச்சும் நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அது பேர் தான் ஆட்ரிபியூட். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், ஏ அப்படின்ற டேக் வந்து எங்கேயாச்சும் உங்களை கொண்டு போகும். அது எங்கே கொண்டு போகும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறோம்ல. ஸோ இங்கே நான் என்ன எழுதுவேன்றதை பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏ டேக் இருக்குல்ல, இந்த ஏ டேக் இதுக்குள்ளே வாங்க.
ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்க்கு உள்ளக்க வரல, இங்கே வர உங்களை சொல்லலை. ஓகேங்களா? இந்த ஏ பக்கத்தில் ஸ்பேஸ் அமுக்குங்க அண்ட் எழுதுங்க href அப்படின்னு. ஓகேவா? HREF. ஓகே, href இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த href அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா? இந்த href அப்படின்றது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு URL, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதான் உங்களுக்கு அப்போயே சொன்னேன்ல, அப்படின்றது எங்கேயாச்சும் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன், ரைட்? ஸோ எங்கே கொண்டு போகணும் அப்படின்றதும் சொல்லணும்ல. ஸோ அதான் இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்கிறோம், இந்த இடத்துல போங்க அப்படின்னு. ஸோ அதான் href அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட், அதாவது நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். அதான் எங்கே போகணும் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு, அப்புறம் பிளாங்காக விட்டுருக்கேன், இதுக்குள்ளே நான் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம எழுதுவோம். www.google.com அப்படின்னு போட்டு விட்டுறேன். சரிங்களா? அண்ட் இப்போ நீங்கள் போயிட்டு க்ரோமில் போய் பாருங்கள், இங்கே வந்துருச்சு பாருங்கள், ப்ளூ கலரில் லிங்க் மாதிரி வந்துருச்சா, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ இதில் நான் கிளிக் பண்ணால் பாருங்கள், cannot get google.com அப்படின்னு காமிக்குது. ஆக்சுவலி நம்ம இப்படி போடக்கூடாது, நம்ம கரெக்டான லிங்க் மாதிரி போடணும். அதாவது google.com அப்படின்றது இப்படி வராது. google.com அப்படின்றது https 2 போட்டுட்டு அப்புறம் www.google.com அப்படின்னு போட்டால் தான் வரும். இங்கே போய் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், https www.google.com அப்படின்னு. அண்ட் இப்போ நான் க்ரோமில் போய் பார்க்குறேன், இந்த கூகுள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணாதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் இதில் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், google.com ஓப்பன் ஆயிடுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க ஃபாலோவர்ஸ் ஆன் ஃபேஸ்புக்கு, ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், இதை வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும்ல, அவங்களோட லிங்க்கு அதை வந்து இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த பட்டன் இருக்கும்ல, அதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக நம்ம அந்த பட்டனில் கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? நான் வந்து கரெக்டாக இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணோன்னே இதே விண்டோவில் ஓப்பன் ஆயிடுது, இதே பேஜில். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இங்கே கிளிக் பண்ணோன்னே தனியாக புது விண்டோவில், புது டேப்பில் ஓப்பன் ஆகாமல் இதே இதில் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம புது டேப்பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது, இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. நம்ம புது டேப்பில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லணும்ல, தம்பி புது டேப்பில் ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு. ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, டிஃபைன் பண்ணி சொல்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ அதான் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட். ஓகேவா? டார்கெட் அப்படின்னு போடுங்க. இந்த டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட் பாருங்கள், இது மேலே உங்களோட மவுஸ் கர்சர் கொண்டு போங்களேன், இந்தா போட்டிருக்கு பாருங்கள், ஸ்பெசிஃபைஸ் வேர் டு டிஸ்பிளே த லிங்க்டு URL. அதாவது நீங்கள் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்களே, அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணோடனே அந்த வெப்சைட் எங்கே டிஸ்பிளே பண்ணணும், புது டேப்பில் டிஸ்பிளே பண்ணணுமா, புது விண்டோவில் டிஸ்பிளே பண்ணணுமா, இல்லாட்டி அதே இடத்துல அதே விண்டோவில் டிஸ்பிளே பண்ணணுமா அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும். யார்? இந்த டார்கெட் அப்படின்ற ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், எல்லாமே போட்டிருக்கு. _self அப்படின்னா லோட் த URL இன்டு த சேம் ப்ரௌசிங் கண்டெக்ஸ்ட். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இந்த டபுள் கோட் போட்டிருக்கீங்களே, இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் _self அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக இப்போ நடந்துகிட்டு இருந்துச்சுல அதே பேஜில் லோட் ஆயிரும், அதே தான் நடக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து செல்ஃப் பண்ணும். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அடுத்து அதே மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. பிளாங்க்னா லோட்ஸ் த URL இன்டு அ நியூ ப்ரௌசிங் கான்டெக்ஸ்ட், அதாவது யூஸ்வலி அ டேப், நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இது வந்து செல்ஃப் மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நிறையவே இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நியூ டேப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்குவோம். அதான் _blank அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சுல, அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் நவ் யூ கேன் see the magic here. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அடுத்து பாருங்கள் புது டேப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும், இதில் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ எஸ், இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட், எக்ஸ்டர்னல் இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு யூஸரை கொண்டு போக வைக்கலாம். ஓகேங்களா? எதை யூஸ் பண்ணிட்டு? இந்த டேகை யூஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொன்னேன், இதை மட்டும் லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்ற டேக் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் நான் கேவலமாக தான் எழுதுகிறேன், பட் மன்னிச்சிருங்க ஓகேவா. இப்போ ஏ அப்படின்ற டேக் ஆரம்பிக்குது, அப்புறம் இங்கே முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏ அப்படின்ற டேக் என்ன பண்ணுன்னு சொன்னேன் உங்களுக்கு, சம்திங் வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும், ஆனால் எந்த இடம், எந்த லிங்க்கு, அந்த கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்கிற மாதிரி வேலையெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஏஆல் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ அதுக்காக தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்னா அதை பற்றி கொஞ்சம் இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்லும் சரிங்களா. ஸோ நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கிறது இருக்கும்ல, இப்போ ஏ டேக் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்ல, ஆரம்பிக்கிற அப்பயே நம்ம சொல்லணும், தம்பி நீங்கள் கொண்டு போகிறீங்க அது ஓகே, ஆனால் எந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லணும்ல. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஒரு லிங்க்குக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஹச்ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்ஆர்இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது ஓகேங்களா. இதே மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது ஓகே. இது வெறும் ஒரு ஆட்ரிபியூட்டோட பேர், அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். டேக் நேம், டேகோட நேம் போடணும், அதாவது இந்த ஏ டேக் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து நம்ம கடைசியாக முடிச்சுக்கணும், இந்த ஸ்லாஷ் டேக் போட்டு முடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி முடிச்சிடணும். அடுத்து அந்த டேக் நேம்க்கு அப்புறமே நம்ம போட்டுடணும் நீங்கள் எந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதாவது நம்ம இங்கே இந்த ஹச்ரெஃப் அப்படின்னு போட்டிருந்தீங்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது இந்த ஹச்ரெஃப் அப்படின்றதுக்கு அதுக்கான வேல்யூ என்னது, ஒரு லிங்க்கு கரெக்டாக. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆட்ரிபியூட் அந்த வேல்யூ இருக்கும்ல, அது எப்போவுமே டபுள் கோட்ஸில் தான் வரும். நீங்கள் சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட் பாப்புலரானது டபுள் கோட்ஸ் தான், எல்லாமே டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யாராவே ஹாரன் அடிக்கிறது, சாரி கைஸ். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ, அதாவது அந்த லிங்க்கெல்லாம் போடணும்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட், அதாவது நீங்கள் என்ன எழுதிட்டு அந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்னு போட்டிருந்தேல, அதான் அந்த மாதிரி நீங்கள் எதை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கலாம். அடுத்து ஸ்லாஷ் டேக் நேம், அதாவது ஸ்லாஷ் ஏ அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் வேலையை ஓகேவா. புரிஞ்சில உங்களுக்கு. ஸோ இதுதான் ஆட்ரிபியூட்ஸ் ஓகேவா. இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அன் எலமெண்ட் ஓகே. ஸோ புரிஞ்சில உங்களுக்கு, கிளியராக புரிஞ்சுன்னா இப்போ கமெண்ட்ஸில் எழுதுங்க, ப்ரோ புரிஞ்சு ப்ரோ, இனிமேல் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு எழுதிருங்க ஓகேவா. ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சில, சம்திங் ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும், அதுதான் ஓகேவா. ஓகே ஆசம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆட்ரிபியூட் இருந்துச்சு, அதுதான் அந்த டார்கெட். அண்ட் அவ்வளோதான், புரிஞ்சில உங்களுக்கு. ஸோ கைஸ் வீடியோ லாங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இங்கே வீடியோவை முடிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமாக வந்துடும். ஒரே நாளில் நான் 3 to 4 வீடியோஸ் இல்லாட்டி 2 to 3 வீடியோஸ் அட்லீஸ்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருந்த ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான், என்னடா நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு வெயிட் மட்டும் பண்ணிட்டு இருக்காதீங்க, சேனலை செக் அவுட்டும் பண்ணுங்கள், பிகாஸ் வீடியோ வந்துடும் ஓகேவா. பட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, ஏன்னா இந்த கஷ்டப்படுற யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஒரே நாளில் 3-4 வீடியோ போடுறவங்கலாம் இருப்பாங்கல்ல, யூடியூப் இவன் ரொம்ப ஸ்கேம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு அனுப்பாது ஓகேவா. அதனால தான் எதுக்கும் சேனலை செக் அவுட் பண்ணிடுங்க, வீடியோ வந்தாலும் வந்திருக்கும் ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.